இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. அடுத்ததாக வீடுகளுக்குள் வெள்ளம் அதிகூடிய வெள்ளம் புகுந்திருக்கின்றது. இது வீடுகளுக்குள் மட்டுமில்லை, வேலை செய்யும் இடங்கள் பல இடங்களுக்குள் புகுந்திருக்கின்றது. இந்த தண்ணீர் வரும் பொழுது தண்ணீர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாய்ந்து ஓடி வரும் பொழுது அதுடன் சேர்ந்து பல இடங்களில் காணப்படுகின்ற தொற்று கிருமிகளையும் சேர்த்து கொண்டு வரும். நீரால் பரவுகின்றது வாட்டர் போர்ன், மற்றது வாட்டர் ரிலேட்டட், மற்றது வாட்டர் வாஷ், முக்கியமாக தண்ணி கழுவியல் பாவிக்கிறதுக்கு. இப்போ எங்கள்கிட்ட வெள்ளம் கூடுதலாக இருந்தாலும் அதே நேரம் கிணத்துக்குள் ஏனைய நீர் சோசுக்குள்ளேயும் வெள்ளம் போயிருக்கிறபடியால் அவற்றையும் நாங்கள் தொற்ற உள்ளான தண்ணீரை நாங்கள் பாவிக்கின்றோம். அதே நேரம் அவர்களை தண்ணியை எங்களுடைய தேவைக்காக உள்ளெடுக்கின்றோம். முக்கியமாக வயிற்றோட்டம், வாந்தி பேதி, மற்றது டைஃபாய்ட் எனப்படுகின்ற நெருப்பு காய்ச்சல் போன்றவை ஏற்பட சாத்தியக்கூறு இருக்குது. வைரஸால் ஏற்படுகின்ற நோய்கள் தான் இந்த கண்ணோ மற்றது இருமல், சளி, அதோடு சேர்ந்து சில வேளை காது இன்ஃபெக்ஷன் இதுகளெல்லாம் வரும். சில எமர்ஜென்சிஸ், இப்போ முக்கியமாக பிள்ளை பருவம் அம்மா இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் இப்போ சில இடங்களில் அவர்கள் முன் ஆயத்தமாகவே அந்த பிள்ளை பெறக்கூடிய 35-36 கிழமைகளில் இருக்கின்றவர்களை ஆஸ்பத்திரியில் ஏற்கனவே அட்மிட் பண்ணி வச்சிருக்கணும். IBC தமிழ் உறவுகளுக்கு இனிமையான ஒரு வணக்கங்கள். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம். தற்போது நாட்டில் நிலவி இருக்கக்கூடிய இந்த கனமழை புயல் காரணமாக ஏராளமான பேரிழப்புகள் எங்களுடைய சமூகத்தில் நிகழப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தாயகத்தை பொறுத்தவரையிலும் இந்த வெள்ளம் காரணமாக இடப்பெயர்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு தங்குமிடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். இந்த வெள்ளம் இப்ப வரைக்கும் வடியாமல் சில பிரதேசங்களில் அதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வெள்ளம் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த நோய் தாக்கம், அனர்த்தத்தால் உயிரிழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இந்த அனர்த்தம் நிறைவு பெற்றது முடிந்ததுக்கு பிற்பாடும் இந்த நோய் தாக்கங்கள் மக்கள் மத்தியில் தீவிரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களோடு இன்றைய நாளும் இணைந்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் வைத்தியர் சுரேந்திரகுமாரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. வணக்கம். வணக்கம். இப்போது இந்த மக்கள் மத்தியில் குறிப்பாக இப்ப கிராமங்கள் தோறும் இந்த வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், தங்குமிடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மழை காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த நோய்கள் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றது? முக்கியமாக நாங்கள் இப்பொழுது இந்த அனர்த்தம் வெள்ளம் காரணமாக, மழை, புயல், வெள்ளம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது. இதனூடாக ஏற்பட்ட பாதிப்புகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உறையூர் வீடு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வீடுகளுக்குள் வெள்ளம் அதிகூடிய வெள்ளம் புகுந்திருக்கின்றது. இது வீடுகளுக்குள் மட்டுமில்லை, வேலை செய்யும் இடங்கள் பல இடங்களுக்குள் புகுந்திருக்கின்றது. இந்த தண்ணீர் வரும் பொழுது தண்ணீர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாய்ந்து ஓடி வரும் பொழுது அதுடன் சேர்ந்து பல இடங்களில் காணப்படுகின்ற தொற்று கிருமிகளையும் சேர்த்து கொண்டு வரும். எனவே அந்த நீரினால் பரவக்கூடிய தொற்று நோய்கள், அது முக்கியமாக இந்த குளிர்காலத்தில் பாக்டீரியாக்கள் சூரியனின் ஒளி காரணமாக அழிகின்ற பாக்டீரியாக்கள் எல்லாம் அழியாமல் இருக்கிறதால, அதை விட இந்த பாக்டீரியாக்களுக்கு பெருகக்கூடிய தன்மை இருப்பதால் அவை மிகவும் கெரியாக வளர்ந்து பல நீரால் பரவக்கூடிய தொற்று நோய்கள், அதில் முக்கியமாக
நாங்கள் நீரால் பரவுகின்றது வாட்டர் போர்ன், மற்றது வாட்டர் ரிலேட்டட், மற்றது வாட்டர் வாஷ், முக்கியமாக தண்ணி கழுவியல் பாவிக்கிறதுக்கு. இப்போ எங்கள்கிட்ட வெள்ளம் கூடுதலாக இருந்தாலும் அதே நேரம் கிணத்துக்குள் ஏனைய நீர் சோசுக்குள்ளேயும் வெள்ளம் போயிருக்கிறபடியால் அவற்றை நாங்கள் தொட்ட உள்ளான தண்ணீரை நாங்கள் பாவிக்கின்றோம். அதே நேரம் அவர்களை தண்ணியை எங்களுடைய தேவைக்காக உள்ளெடுக்கின்றோம். அது மட்டுமில்லாத உணவு, முக்கியமாக உணவு சமைத்தலுக்கும் இந்த நீர் முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதை விட இந்த உணவை சமைப்பதற்கு தேவையான அந்த எரி மூலங்களும் விறகாக இருக்கும் பொழுது இந்த மழை காலத்தில் விறகுகளின் தேவை அதிகரிப்பதால் விறகுகளை நாங்கள் அதிகம் சூடாக்கக்கூடிய தன்மை, மின்சார வசதி அல்லது கேஸ் வசதி இருக்கிற வீடுகளை தவிர ஏனைய வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்கும். எனவே இந்த நீராலும் உணவாலும் தொற்றக்கூடிய நோய்களான முக்கியமாக வயிற்றோட்டம், வாந்தி பேதி, மற்றது டைஃபாய்ட் எனப்படுகின்ற நெருப்பு காய்ச்சல் போன்றவை ஏற்பட சாத்தியக்கூறு இருக்குது. அதை விட இந்த நீரால் அநேகமாக இப்போ எங்களுடைய பகுதிகளில் அண்மை காலமாக இந்த எலி காய்ச்சல் என சொல்லப்படுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற எண்ணிக்கை கூடுதலாக ஏற்படுவதையும் மழை காலங்கள் இவ்வாறான நோய்களின் தாக்கம் அதிகரித்து செல்வதையும் காணக்கூடியதாக இருக்குது. இவற்றின் தாக்கம் காணப்படும். இது மட்டுமல்லாது எங்களுக்கு நுளம்புகளின் எண்ணிக்கை பெருகத் தொடங்கும். முக்கியமாக இப்பொழுது வெள்ளம் ஓடி முடிந்து வெள்ளம் படிய தொடங்க நுளம்புகளின் எண்ணிக்கை பெருகி நுளம்புகளால் பரவக்கூடிய முக்கியமான டெங்கி, சிக்கன்குனியா போன்ற நோய்களின் தாக்கமும் அதிகரிக்க பார்க்கும். அது மட்டுமல்லாது சில ஊர்வன மற்றது அவர்களுடைய கடித்தாக்கம், அது பாம்புகள், முக்கியமாக பாம்புகள் புத்துகளிலிருந்து வெளிவர தன்மை நீர் அழிப்பு காரணமாக அதால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அது மட்டுமில்லை, தேள் போன்ற இந்த ஊர்வனால் ஏற்படக்கூடிய தாக்குதலும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே இது ஒரு மருத்துவ பிரச்சனை, அதாவது தொற்று நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட போகின்றது. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது எங்களுக்கு உணவு இப்போ பல இடங்களில் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கு முகாம்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவுகள் சமைத்து அல்லது ட்ரை, அதாவது உலர் உணவுகளாகவோ கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இதற்றில் எவ்வளவு சத்து உள்ள உணவுகள், சத்து மூலங்களை எவ்வாறு நாங்கள் கொடுக்கக்கூடிய என்பதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே ஒரு மந்த போசனை ஒன்று காணப்பட போது இதால் ஏற்பட போகின்ற ஊட்டச்சத்து பிரச்சனைகள் ஒன்று காணப்படும். அடுத்தது இந்த நீண்ட கால நோய்கள் உள்ளவர்கள் அநேகமாக அவர்களுடைய மருந்துகளை அல்லது இதில் தொலைத்திருக்கிற தன்மை, அவர்கள் வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை குறைவாக காணப்படுவதால் அது சம்பந்தமான நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய பிரச்சனை ஏற்பட போகின்றது. இதைவிட இப்போ குளிர்காலங்கள் ஏற்படுகின்ற இந்த சுவாசம் சம்பந்தமான நோய்களின் எண்ணிக்கையும் கூடுதலாக காணப்படுவது. எனவே பல நோய்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த முக்கியமாக அனர்த்தம் ஏற்பட்டத பின் நாங்கள் மழை காலத்தில் சாதாரணமாக காண்கிற தன்மை. ஆனால் இம்முறை அது கூடுதலாக இருக்கப்படுவது என்னென்றால், இந்த முறையை எல்லா காலத்தையும் விட எதிர்பாராத விதமாக தாக்கம் கூடிய அளவில் நடந்திருக்கின்றபடியால் இதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். எனவே அதை நாங்கள் வரமுன் காப்பது தான் ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் நினைக்கின்றோம். என்னென்னு சொன்னால், மக்களுக்கு தேவையான அளவு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும். அதாவது இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தடுக்கலாம், எங்களுக்குரிய பிரச்சனைகள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சுட்டாறின தண்ணீரை பருகுவதோ அல்லது நல்ல முறையில் சமைத்து உடனடியாக சூட்டுடன் கூடிய உணவை சாப்பிடுவதோ, இந்த வகையில் நாங்கள் பிரச்சனைகளை இல்லாமல் செய்யலாம். மற்ற எங்களுடைய கை போன்றவற்றை சுத்தமாக வச்சிருக்கிறது. தண்ணி இப்போ கிணத்துக்குள்ளே கூட
வெள்ளம் புகுந்திருக்கும், அல்லது எங்களுடைய நீர்மூலங்களில் இந்த வெள்ளத்தின் தாக்கம் கூடுதலாக இருப்பதால் கிருமி தொற்று இருக்கும். எனவே இதுக்கு குளோரின் பாவிக்கிறது. இப்போ இவ்வாறான விடயங்களை இப்போ எங்களுடைய சுகாதார அமைச்சை சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் அந்தந்த பிரதேசத்தில் அவர்களுடைய குழுவுடன் சேர்ந்து வேறு தொண்டாளர்களுடனும் சேர்ந்து இவ்வாறான முயற்சிகளை எல்லா இடம் செய்வதற்கு முயற்சிகள் எடுத்து வருகிறார். எனவே அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் இந்த முயற்சிகளை நாங்களும் அதை உறுதிப்படுத்தி கொண்டால் நாங்கள் இவ்வாறான விடயங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நுளம்பு என்று சொன்னால் நுளம்பு நாங்கள் நுளம்பு பெருகக்கூடிய இடத்தை தவிர்ப்பதற்கு முதல் நுளம்பின் கடியிலிருந்து தப்பிக்கொள்ள வேணும். எனவே நுளம்பு வலையோ அல்லது நுளம்பு சுருளையோ நாங்கள் பாவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நிச்சயமாக இப்போ ஆரம்பகட்ட இந்த சுகாதார செயற்பாடுகள் என்று சொல்கின்ற நேரத்தில் நாங்கள் இந்த தொற்று நோய்கள்லேருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் நீரை தவிர்த்து அல்லது உணவை தவிர்த்து வேறு ஏதாவது செயற்பாடுகளில் நாங்கள் இறங்கலாமா அல்லது செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குமா மக்களுக்கு? இல்லை, முக்கியமாக இப்போ நாங்கள் சொல்லப்படுகின்ற இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் மற்றது டைஃபஸ் போன்ற நோய்களுக்கு டாக்ஸிசைக்ளின் என்ற மருந்தை ப்ரோஃபலாக்டிக், அதாவது நோய் வராமுன் காப்பதற்கான மருந்துகளை இப்பொழுது சுகாதாரத்துறையினர் ஆக்களுக்கு கொடுத்து வருகிறோம். எனவே எல்லாரும் அதை பெற்றுக்கொள்கிறதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அவர் உங்களுடைய பகுதியில் இருக்கிற சுகாதார பரிசோதகரையோ அல்லது சுகாதார மருத்துவ அதிகாரியோ அது தொடர்பு கொண்டு அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் ஊடாக இந்த நோய்களிலிருந்து வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே நேரம் இப்போ நாங்கள் இந்த தேவையற்ற வெள்ளம் படிந்திருக்கிற இடங்களை நாங்கள் போய் வர்றதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. போய் வந்தாலும் அதை நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய உடம்பை சுத்தமாக பேணுவதனூடாக அதுக்குத்தான் இப்பொழுது இந்த முக்கியமாக உலர் உணவுகள் இந்த வகைகளுடன் ஈவன் சில இடங்களில் இந்த சவர்க்காரம் போன்றவற்றையும் சேர்ந்து வழங்குகிறார்கள். அதனுடைய பாவனையையும் நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். இதன் ஊடாக நாங்கள் ஓரளவு நோயை வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ சில நோய்கள் வருமுன் காப்பதற்கான மருந்துகளை நாங்கள் ஒரு வயதினர் இப்போ வயது வந்தவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாமா, இல்லாட்டி சிறு பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும்? இப்போ சில வேளை சிறு பிள்ளைகளுக்கு மருந்துகளை நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் அவர்களை நாங்கள் இந்த வெளியிடங்களுக்கு போவதை தவிர்த்து கொள்வது ஒன்று முக்கியமாக ஒரு வயசுக்கு இந்த தாய்ப்பால் ஊற்றுற பருவத்தில் இருக்கிற பயணமான இடங்களில் ஆக்கள் இந்த பால்மா பேக்கெட்டுகளை பால்மா பேக்கெட்டுகளை கொடுக்கறதை விட தாய்ப்பால் ஊற்றுறதை நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எனவே அந்த தாய்ப்பால் ஊட்டுவதற்குரிய அம்மாமாருக்கு அந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பதோடு அவர்களை ஆரோக்கியமான உணவை உண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அது இந்த சுகாதார பிரிவினர் அதில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை விட முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இவர்களுக்கு இந்த நோய் அறிகுறிகள் இப்போ காய்ச்சல் அல்லது இருமல் சளி அல்லது ஒரு டெங்குக்குரிய அறிகுறிகளான இந்த மூட்டுநோ களைப்பு மற்றது கண் சிவத்திருக்கிறது அல்லது இந்த வாரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடனடியாக ஒரு வைத்தியம், அதாவது அண்மையில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார வைத்திய பணிமனையோ அல்லது இப்பொழுது இந்த கேம்புகள் கூட வைத்திய சேவைகளை ஏற்படுத்தியிருக்கணும். அப்போ அவைகள் அங்கே அதுகளை பராமரிக்கணும். ஆனால் இப்போ வீடுகளுக்கு போயிருந்தால் இவ்வாறான அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக வைத்தியசாலையோ அல்லது அருகில் இருக்கிற வைத்தியரையோ நாடி சரியான அறிவுரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது முக்கியமாக வயிற்றோட்டம் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டும் இருக்கும் பொழுது சின்ன பிள்ளைகளில் முக்கியமான விடயம் அவர்கள் நல்ல நீராகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நீர் கூடுதல் நாங்கள் நீரால் தான் இது பரவக்கூடிய இருந்தாலும் ஒரு நல்ல நீரை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். முக்கியமாக முந்தி நாங்கள் அதை கொடுக்கிறது ஜீவனி
என்றது பாவிக்கிறோம். ஆனால் இப்போ வீட்டில் வந்து அப்படி ஜீவநீர் இல்லாட்டிலும் நாங்கள் தண்ணீரில் ரைட் அந்த சிலுதர உப்பை கரைந்து அதை நாங்கள் பிள்ளைகள் அல்லது ஒரு வேறு ஒரு பானத்துடன் ஈவன் தேசிக்காய் கூட நாங்கள் அதை சேர்த்து இந்த உப்பையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு பாதுகாப்பானதாகவும் பிள்ளைகள் இந்த வயிற்றோட்டத்திலிருந்து நீர் இழப்பு காரணமான ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ சில இடங்களில் வடக்கிலேயும் ஏராளமான இந்த இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அங்கு இடைத்தங்கலாக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த நோய்க்கான இப்போ அவர்களுக்கான விழிப்புணர்வுகள் ஏதாவது நடைபெற்று கொண்டிருக்கிறதா? முக்கியமாக இப்போ அநேகமான சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றது மாவட்ட பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்புக்குள்ளே இந்த முகாம்கள் வந்து அரசாங்க அதிபர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்ற இடர் முகாமைத்துவ உத்தியோகத்தர்களுடன் சேர்ந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வு செயற்பாடுகளுக்கு ஒரு செயற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக நாங்கள் இப்பொழுது வடமாகாணத்தில் இன்றைக்கு வடமாகாண சுகாதார திணைக்களத்தில் கலந்துரையாடல் நடந்து அநேகமான இந்த இடைத்தங்கல் முகாம்களில் இவ்வாறான மருத்துவ குழு ஒன்றை நாங்கள் அங்கே வச்சிருந்து அவர்கள் வந்து இந்த வேறு சுகாதார உத்தியோகத்தர்கள் மருத்துவ மாது இவர்களையும் வச்சு அதை விட வாலண்டியர் இப்பொழுது உதாரணமாக நாங்கள் இப்பொழுது ஒரு சில தினங்களுக்கு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை விட்டிருக்கிறபடியால் எங்களுடைய மருத்துவ மாணவர்கள் கூட அந்த முகாம்களில் இந்த மருத்துவ குழுவுடன் சேர்ந்து பணியாற்றி மக்களுக்கு அறிவூட்டல். இப்போ முக்கியமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு அறிவூட்டல் நிகழ்வு. இது மட்டும் இல்லாது நாங்கள் சில சின்ன வீடியோக்கள் உருவாக்கி மக்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். அதையும் நாங்கள் எங்களுடைய மருத்துவ மாணவர்கள் சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக இந்த ஊடக பணிமனை லைக் இப்போ ஐபிசி ஈவன் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு மீடியா யூனிட் ஒன்று இருக்குது, ஆடியோ விஷுவல் யூனிட் இருக்குது. இவங்களோட கொண்டு நாங்கள் இந்த மக்களுக்கு இந்த தகவல்களை எடுத்து செல்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட இந்த வேலைகளை வந்து செய்யக்கூடிய மற்றது இந்த அனர்த்தம் இதில் வந்து இன்னும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பல இடங்களில் வைத்தியசாலைகள் கூட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஈவன் சில இடங்களுக்கு வந்து இன்னும் வைத்தியசாலைகளையோ அல்லது அந்த பிரதேசங்களையோ அடைய முடியாத நிலைமை இருக்கிறது. இப்போ இன்றைக்கு அநேகமாக அது அடையக்கூடிய இருந்தாலும் இதனுடைய தாக்கம் வந்து ஒரு நீண்ட காலம் இருக்க போகுது. எனவே இப்போ இதுக்களால் இழக்கப்பட்ட உடைமைகள் இப்போ ஈவன் எங்களுடைய மாணவர்களில் பல பேர் அவருடைய வீடுகளே முற்றாக சேதமாக போயிருக்கின்றது. இருக்கிற இடம் சேதமாக அப்போ அவர்கள் திரும்பி போய் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அடுத்த பருவ காலம் தொடங்குகின்றது. எங்களுடைய வடகிழக்கு பருவ மழைக்கான காலம் தொடங்குகிறது. இன்னும் இன்றைய வானிலை படி நாளைக்கோ நாளன்றைக்கு மறுபடி மழை வரக்கூடிய தன்மை இருக்கிறதை எதிர்கொள்கிறார். எனவே சரியான பாதுகாப்பான உரையல்கள் இழந்த நிலைமையில் இவர்களுடைய தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு பல தடைகள் இடர்பாடுகள் இருக்குது. எனவே இதை வந்து இது ஒரு பெரிய ஒரு அனர்த்தம். இந்த அனர்த்தத்தில் இருந்து மக்கள் விடுபடுவதற்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய வளங்கள் காசுகள் மட்டும் இல்லாது இந்த அனர்த்த காலத்தில் பல இடங்களிலிருந்து எங்களுக்கு இந்த வளங்கள் வர வேண்டி இருக்குது. உண்மையாக இவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான நீர், உறையுள் இதெல்லாம் அடிப்படை வசதிகள். இந்த அடிப்படை வசதிகள் மற்ற உடுப்புகள் மற்ற சில உபகரணங்களை விளந்திருக்கணும். அதுகளை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுன்றதுக்கு உதவிகள் கட்டாயம் தேவையாக இருக்குது. அந்த உதவிகளை அது உள்ளூரில் இருக்கிறவர்கள்
பல பேர் இப்பொழுது முன் வந்து வாலண்டியராக செய்து கொண்டிருக்கணும், வெளியிலிருந்தும் வரையணும். அதை நாங்கள் கூடுதலாக ஒருங்கமைத்து அதை ஒரு சரியான முறையில் இருக்கிற இந்த கட்டமைப்புகளுடன், அரசாங்கத்தின் கட்டமைப்புகளுடன் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செயற்படுறது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது எங்களுடைய இந்த மாதிரியான அனர்த்தங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எடுத்துக்கொண்டால் சுனாமி வந்தது, பிறகு யுத்தம் காரணமாக மக்கள் அனர்த்தத்தை ஏற்பட்டார்கள், பிறகு கோவிட் வந்தது, பிறகு எக்கனாமி கிரைஸ் வந்தது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஈவன் யாழ்ப்பாணத்தில் நிசா புயலிருந்து எத்தனையோ வெள்ளம் ஒவ்வொரு வருஷமும் வருகிறது. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு அனர்த்த முகாமைத்துவ சைக்கிளில் வந்து முதல் நாங்கள் அனர்த்தம் வரப்போதுன்னு தெரிஞ்ச பெரும் 3 கிழமைக்கு முதலே சொல்ல தொடங்கிட்டார், இவர் ஒரு பெரிய புயல் வரப்போது. இப்போ எவ்வளவுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம், தயார்படுத்தல் இருந்தோம். அடுத்தது அனர்த்தம் வந்தது பிறகு அதுக்கு எப்படி நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், அதாவது மறுதளிக்கிறோம். இப்போ உண்மையாக இங்கே நாங்கள் பல இழப்புகளை சந்திச்சிருக்கின்றோம், தொடர்பாளர்களை இழந்திருக்கின்றோம், மின் துண்டிப்புகளை. இது என்னென்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவுக்கு முன் தயார்படுத்தலில் ஈடுபட்டிருக்கின்றோம், மக்கள் எந்த அளவுக்கு முன் தயார்படுத்தலில் விழிப்பாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது தயார்படுத்தல்கள் மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்களில் செய்யப்பட்டாலும் இது எவ்வளவு மக்களை போய் சேர்ந்திருக்கின்றது. மக்கள் வந்து அதை சரியாக செய்திருக்கணும் என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், இந்த அனர்த்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அடுத்தது அனர்த்தம் முடிஞ்சது பிறகு நாங்கள் சொல்லுவோம் மிட்டிகேஷன், அதாவது இந்த அனர்த்தத்தில் என்னென்ன இதுகளை கண்டமோ அதில் இருந்து பாடத்தை கற்று அதை நாங்கள் இல்லாமல் செய்யணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்தில், இப்போ நான் இது தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் செய்து கொண்டு வருகிறேன். இப்போ கடந்த வருடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால், அடுத்த வருஷமும் எங்களுக்கு டெங்கு வரும், சிக்கன்குனியா வரும், லெப்டோஸ்பைரோசிஸ் வரும், நாங்கள் அதை கதைப்போம். இதுவும் கடந்து போவோம்ன்ற மாதிரி மார்கழி மாதம் முடிஞ்சு ஜனவரி வந்த உடனே நாங்கள் அதை மறந்துட்டு வேறு வேலைகளில் போவோம், வேறு பிரச்சனைகளில் போயிடும். இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து முக்கியமாக எங்களுடைய வடிகால், இப்போ இன்றைக்கு வந்து கன்னடங்களில் வெள்ளம் வாரது காரணம் நாங்கள் எவ்வாறு நகரங்களை கட்டமைத்திருக்கின்றோம், எவ்வாறு கிராமங்களை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த நகர திட்டமிடலோ கிராமங்களில் வந்து எவ்வாறு இந்த குளங்கள் மற்றது அதனுடைய மழை தண்ணீர் வடிந்தோடுகின்ற வாய்க்கால்கள் தொடங்கி எவ்வளவுத்துக்கு நாங்கள் அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றோம். இப்போ அநேகமான இடத்துல வந்து இது ஒரு இயற்கை அனர்த்தத்துடன் மனித அனர்த்தம் சேர்ந்து தான் இது நடக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மனிதர்கள் எல்லாரும் இந்த அனர்த்தத்தை ஒரு இயற்கை அனர்த்தம் நடக்கிறதை நாங்கள் பெருசாக்குறோம். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு தேவையானு சொன்னால் ஒரு பேக்கால மூடி வீடு கட்டுவோம், வீட்டுக்கு போகிறதுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் கல்லை வச்சு வடிகாலை மூடுவோம். மற்ற எங்களுக்கு பொலித்தீன் எடுத்து போட்டு பொலித்தீனை செய்ய முடியலைன்னா கொண்டு வந்து காணுக்குள்ளே பொலித்தீனை எறிஞ்சிட்டு போவோம். அப்போ பொலித்தீனோ அல்லது ஈவன் பெம்பஸோ இதுவும் அதுக்குள்ளே அடைஞ்சிருக்கு. அப்போ தண்ணி ஓடையிலாது. இப்போ தண்ணி நிற்க தொடங்கினா இன்றைக்கு அதனுடைய வந்த பிரச்சனைகளை தான் நாங்கள் கூட அவதானிக்கிறோம். சரி, இப்போ இந்த நோய் தாக்கத்துக்குள்ளானவர்கள் இல்லாட்டி நோய் வர முதல் காப்பதற்காக எவ்வாறான பழக்க வழக்கங்களை எல்லாம் நாங்கள் கையாள வேண்டும்? இந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நோய் தாக்கத்திலேருந்து நாங்கள் விடுபடலாம். இல்லை, ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி முதல் முக்கியமான இது வந்து எங்களுக்குரிய அந்த சரியான ஷெல்டர் ஒன்று வேணும், ஒரு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு. அது காரணமாக உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் அதை தொற்று நோயின் எடுக்கைக்கு அது நீர், சாப்பாடு, மற்ற எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கம், உடைகளை துவைத்து அல்லது குளித்து சரியாக எங்களை மெயின்டைன் பண்ண. இப்போ இதுக்கு வந்து நல்ல தண்ணீர் வேணும். முதலாவது விஷயம் நல்ல தண்ணீர் வந்து எங்களுக்கு குளிக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதுக்கு தேவை. அடுத்து குடிக்கிறதுக்கு வேணும். அடுத்தது வந்து
நல்ல தண்ணீரில் நல்ல முறையில் சமைத்த உணவுகளை ஆரோக்கியமான வகையில் உண்ண வேணும். அடுத்தது நுளம்பு போன்றவை பெருகாமல் எங்கள்கிட்ட வெள்ளம் தேங்கக்கூடிய இடங்களை தவிர்த்து அவற்றை சரியான முறையில் பாதுகாக்க வேணும். இப்போ இந்த நல்ல தண்ணீரை நாங்கள் பெறுறதுன்னு சொன்னால் அநேகமான நாட்கள் நிற்கிறது தெரியும், ஃபில்டர் வாட்டர் வேணும், பொட்டில் வாட்டர் வேணும் அப்படின்னு இல்லை. சாதாரணமாக ஒரு சுட்டாருன்னு குடி தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னால் எந்த நோயில் இருந்து நாங்கள் விடுபடலாம். ஆனால் சுட்டாறின தண்ணியை இப்போ எடுக்கிறதுக்கு சரியான எங்கள்கிட்ட எரிக்கிறதுக்கான மூலம் வேணும். இப்போ அது பார்த்து நானாக எங்களுடைய சுட்டாறின தண்ணியை பருக வேணும், அல்லது எங்களும் போகும் பொழுது அந்த தண்ணீரை பெறக்கூடிய தன்மை பார்த்து கொள்ள வேணும். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விதத்தில் முதல் நடமாறுறத இப்போ அரசாங்கத்தின் அறிவுறுத்தல் நீங்கள் எல்லா ஊடகங்களையும் எடுத்தீங்கன்னா தேவையற்ற பயணங்களை தவிருங்கள் என்று தான் முதலாக சொல்லப்படும். அவையில் இப்போ அது ஒரு 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 பொது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன, நான் நல்ல தண்ணியை குடிக்க வேணும், நல்ல வகையில் சாப்பிட வேணும், சரியோ, மற்றது எனக்குரிய கழுவுறது துவைக்கிறதுக்குரிய வசதிகள் வேணும், நல்ல உறக்கம் பெறணும், தெரியும், மற்றது ஆரோக்கியம் மனநிலம் ஆரோக்கியமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நாங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து சத்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தண்ணீரை சுட்டாக குடிக்கணும். அடுத்த உணவு வகைகளை வந்து நாங்கள் இயன்ற அளவில் நாங்கள் வீட்டிலே நாங்களாகவே சமைத்து ஒரு பெரிய அளவில் பொது, இப்போ நான் கடையில் மட்டுமில்லை, ஈவன் பொது இடங்களில் நாங்கள் சமைக்கும் பொழுது அதில் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட. இப்போ முன்னைய காலங்களில் ஊரில் திருவிழாக்கள், பெரிய கல்யாண வீடுகள் இதில் நடக்க இதெல்லாம் செக் பண்ணுவேன். இப்போ உண்மையாக அந்த சுகாதார முறையில் ஏன்னா அங்கே தான் இந்த உணவு நஞ்சாகிற தன்மை ஏற்படும். உணவு நஞ்சாகிற தன்மை காரணமாக பேருக்கு அதிகமான வாந்தி பேதி. இது ஏன்னு நாங்கள் சொல்கிறோம், இது எல்லாத்தையும் நுழைஞ்ச உடனே எல்லோரும் வந்து இந்த வைத்தியசாலையில் இந்த வேலைப்பழுவை கூட்டினா வைத்தியசாலையில் சரியான சேவைகளை வழங்க முடியாமல் போகும். எனவே நாங்கள் வர முன் காத்தால், முக்கியமாக இந்த வாந்தி பேதிகள் போன்றவற்றை நாங்கள் நிப்பாட்டினோம்னு சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய உணவு நஞ்சாதல், நீரால் வர்றதில் நிப்பாட்டினா அங்கே வர நோயாளன் அளவு குறைந்தால் மற்றவர்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது முக்கியமாக சில காம்ப்ளிகேட்டட் ஆக்கள் வேறு, இப்போ ஹார்ட் ஃபெயிலியரோ அல்லது ஓர்கன் ஃபெயிலியர், லிவர், கிட்னி, மற்றது இல்லாத மயக்காடியல், இப்படியான நோய்களோட வாரவைகளை அல்லது இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு சில அதிகூடிய இன்ஃபெக்ஷன் எல்லோரும் வந்து இது பண்ணிக்க எங்களுடைய அந்த சுகாதார கட்டமைப்பும் ஒரு நிலைகுலைந்து கொலாப்ஸ் ஆகிற தன்மை ஏற்படும். எனவே நாங்கள் இதுகளில் ஆரோக்கியமான சுட்டாறின நீர் சுட சுட வீட்டிலே சமைத்து ஆரோக்கியமான உணவு, மற்றது நுளம்பு கடியில் தவிர்க்கிறதுக்கு நுளம்பு வலை, மற்ற நீர் தேங்குகிற பிரதேசங்களை தவிர்த்து ஒரு சுத்தமான வீடு, சின்ன வீடாக இருந்தாலும் சுத்தமாக, மற்றது எலி போன்றவை வீட்டில் வர்றதை தவிர்த்து, ஈவன் இப்போ வயலுக்கு போகணுமென்னா வெள்ளம் போகணுன்னா அதை நாங்கள் வந்து அதுக்குரிய சரியான பாதுகாப்பான காலணிகள் மற்றும் போட்டு வந்தால் கழுவி சுத்தமாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த வெள்ளத்துக்குள்ளே போய் வர சான்ஸ் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற சுகாதார பொது சுகாதார மருத்துவரையோ அல்லது டாக்ஸிசைக்ளின் மருந்து தருவினம் அதையும் பாவிச்சு கொள்ளலாம். இதுகளை நாங்கள் செயற்படுத்துவதன் ஊடாக எங்களுக்கு தேவைப்படுகின்ற மற்றது ஆரோக்கியமான உணவு, பிள்ளைகளுக்குரிய ஊட்டமான உணவு, பிள்ளைகளை தேவையற்ற விதத்தில் வெளியில் செல்வதை தவிர்த்தல் போன்றவற்றை நாங்கள் செய்வதன் ஊடாக நான் நினைக்கின்றேன் இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ளலாம். முக்கியமாக இப்போ இந்த முகாம்களில் இருக்கிறவர்கள் அடுத்த சில தினங்களுக்கு வீடுகளுக்கு போகின்றார்கள். அவர்களுடைய வீடுகள் பல சேதமாக இருக்கின்றது. எனவே சமூகமாக சேர்ந்து நாங்கள்லாம் அதை கட்டமைத்து கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் உதவிகள் இருந்தாலும் சமூகத்தின் பங்கு முக்கியமானது. உலகளாவிய இருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்களுடைய பங்கும் அதுக்கு உதவியாக இருக்கும் என்று
நினைக்கிறேன். முக்கியமாக என்னென்னு சொன்னால் இந்த சிரங்கு போன்ற நோய்கள், அதுக்கு இந்த பொது சுகாதார உத்தியோகத்தர்களுடைய அந்த பெர்மித்ரின் என்றது அந்த க்ரீம் இருக்குது, பிபி க்ரீம், அந்த க்ரீமை நாங்கள் ஃபுல்லாக பாவிக்க வேணும். இப்போ சில இடங்களில் நாங்கள் அதை முக்கியமாக அது ஒரு ஸ்கேபிஸ் என்ற இதால் வாரது ஒரு ஒரு உண்ணி மாதிரியான உண்டு. இப்போ அதை நாங்கள் தவிர்க்கணுமென்று சொன்னால் வெள்ளத்தில் போய் நல்ல வடிவாக கையால் கழுவ வேணும், சோப் போட்டு கழுவ வேணும். கழுவாமல் விட்டு அப்படி வந்தால் ஒரு ஆளுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் அதில் அந்த க்ரீமை உடம்பு முழுக்க பூசி 24 மணித்தியாலும் அந்த க்ரீமுடன் இருந்து பிறகு அந்த பாவிச்ச உடுப்புகள் இதில் எல்லாத்தையும் தோய்த்து செய்தால் தான் அதை முற்றாக அழிக்க முடியும். எனவே அதை வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ கனடாங்களில் முந்தின காலத்திலிருந்து இந்த சிரங்குன்னு சொல்லுவார்கள். சிரங்கு மழை காலத்தில் வர்ற தன்மை கூட, அதுக்கு இந்த க்ரீம், அதுவும் பொது சுகாதார ஆட்கள், பொது சுகாதார பிரிவினர் அதுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொண்டு ஸ்டாக் இன்றைக்கும் கதைச்சவே அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணினோம். அதை நாங்கள் பாவிச்சு கொள்ள வேண்டும். அடுத்தது வைரஸால் ஏற்படுகின்ற நோய்கள் தான் இந்த கண்ணோ மற்றது இருமல், சளி, அதோடு சேர்ந்து சில வேளை காது இன்ஃபெக்ஷன், இதுகளெல்லாம் வரும். இதுகளுக்கு நாங்கள் உண்மையாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்ணோ பெருசாக நிச்சயமாக வைத்தியர்களின் அறிவுரையின்படி அதுக்குரிய மருந்துகளை பாவிக்க வேணும். சும்மா ஒரு ஃபார்மசிலேயோ இதில் போய் மருந்துகளை எடுத்து பாவிக்கிறதை தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது, இந்த இதுக்கு முக்கியமாக நாங்கள் சரியான ஆரோக்கியமான பழக்க வழக்கம், முகங்களை கழுவி இந்த இதுகளை சரியாக செய்யும் பொழுது அந்த கண் நோய் போன்றவற்றிலிருந்து, முக்கியமாக இது வைரஸால் வர்றது, ஆரோக்கியமாகவும் நல்ல உணவு நியூட்ரிஷன் இதோடு இருந்தால் இதுவாறான நோய்களிலிருந்து விடுபடுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வரக்கூடிய நோய்கள் அல்லது நோயாளிகளை எதிர்கொள்வதற்காக இப்போ இருக்கக்கூடிய யாழ் போதனா வைத்தியசாலை எவ்வாறான செயற்திட்டங்கள் அல்லது கிராமப்புற இப்போ ஆரம்ப சுகாதார பணிமனைகள் அல்லது மாவட்ட ஆதார வைத்தியசாலைகள் எவ்வாறான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போ இதில் இந்த அனர்த்தத்தில் முக்கியமாக பொது சுகாதார பிரிவினரும் ஆரம்ப சுகாதார பிரிவினர் மற்றும் இப்போ இந்த டிசாஸ்டருக்கு முதலே சில எமர்ஜென்சிஸ், இப்போ முக்கியமாக பிள்ளை பெறுறது, அம்மா இருக்காங்க, இப்போ அதையெல்லாம் இப்போ சில இடங்களில் அவர்கள் முன் ஆயத்தமாகவே அந்த பிள்ளை பெறக்கூடிய 35-36 கிழமைகளில் இருக்கின்றவர்களை ஆஸ்பத்திரியில் ஏற்கனவே அட்மிட் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ அது இந்த அறிவித்தல் வந்தோடனே அப்படி செய்திருக்கணும். சில இடங்களில் அது விடுபட்டால் பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வசதிகள், முக்கியமாக ஆம்புலன்ஸ் வசதி. ஆனால் இந்த எங்களுடைய முக்கியமான பிரச்சனை இப்போ வைத்தியசாலைகள் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா, எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஆம்புலன்ஸ் இப்படியான 3 அடி 4 அடி தண்ணி இருக்க போகிறதுக்குரிய வசதியோட ஆம்புலன்ஸ் இல்லை. ஒரு வீட்டில் எமர்ஜென்சி என்ன வெள்ளம் வந்தால் அதை கொண்டு போகிறதுக்கு இந்த இராணுவத்தினர் தவிர வேறு இடத்துல அப்படியான ஆம்புலன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் வீதிகளில் பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய டயர்களில் போட்டு ட்ரக் மாதிரி வெஹிக்கிளில் ஆம்புலன்ஸாக மாற்றி வச்சுருப்பேன். அப்படி சுகாதார திணைக்களத்தில் இல்லை. அவ்வாறான ஆம்புலன்ஸ் தேவை ஒன்று இருக்கிறது, அது கொண்டு. அப்போ அதுகளை நாங்கள் ஆனால் ஏற்கனவே இந்த வைத்தியசாலைகள் அலர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை விட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட, முக்கியமாக இவ்வாறான கம்பெனிகள் மற்றது. அதை விட இப்பொழுது இந்த நோயாளர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன்னா இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவன், அவைகளை மருந்துகளை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவையான மருந்துகளை விநியோகிக்கிறதுக்கும், மற்றது இந்த இடங்கள் தண்ணி போன இடங்களில் குளோரின் போடுவது, மற்றது டாக்ஸிசைக்ளின் மருந்தை கொடுப்பது, மற்ற எடியூகேட் பண்ணுறது, இவ்வாறான விடயங்கள் இந்த பொது சுகாதாரத்துறையினர் மற்றும்
ஆரம்ப சுகாதார நிலையில் இருக்கிறவர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றும் அதுக்கு மேலே இருக்கின்ற போதனா வைத்தியசாலை, மற்றது ஆதார வைத்தியசாலைகள், பொது வைத்தியசாலைகள் இவைகளில் இந்த இவ்வாறான எமர்ஜென்சிஸ் வெறிக்கு அதை கையாளக்கூடிய வகையில் வசதிகள் தயார்படுத்தல்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்போ இந்த அனர்த்தம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளே பாதிக்கப்பட்ட நிலைமைகளும் இருக்குது. அந்த வைத்தியசாலைகளை திருப்பி கட்டியமைத்தல், அதனுடைய பணியால் இப்போ சில இடங்களில் வைத்தியசாலை ஊழியர்களையே அங்கே இருந்து வெளியேற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் அனர்த்தம் காரணமாக. எனவே அதுகளை திரும்ப கட்டமைப்பதற்கான விடயங்களை இப்பொழுது சுகாதார அமைச்சு அவருடைய மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து அதுக்குரிய உயர் அதிகாரிகளை எல்லா நாட்டின் பல பாகங்களுக்கும் போய் அதுக்குரிய இந்த நிலைமைகளை இப்போ ஆராய்ந்து அதற்கு உரிய வசதிகளை ஏற்படுத்துவதற்கான தகவல்களை இப்போ சேகரித்து கொண்டிருக்கணும். சில விஷயங்களை அவர்களுக்கு வழங்கினோம். எனவே அந்த தகவலின் அடிப்படையில் உதவிகள் தேவைப்படும். அதுதான் இந்த கட்டமைப்புகள் முக்கியம். இப்போ அரசாங்கத்தின் உள்ளூர் உதவிகளோட வெளிநாட்டு உதவிகளும் இப்போ கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேணும். இப்போ உங்களுக்கு நினைவிருக்கலாம், இப்போ சுனாமி பேரவலத்தின் போது பல நாடுகளிலிருந்து இங்கு உதவி கிடைக்கப்பட்டது. அதே மாதிரியான உதவிகள் கிடைக்கப்பெறுவதன் ஊடாக இந்த கட்டமைப்புகளை நாங்கள் திரும்ப சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒன்று எங்களுடைய மக்களின் வீடுகள், ஆதாரங்கள், அதைவிட பாடசாலைகள், பொது நிறுவனங்கள், வைத்தியசாலைகளும் சிலது பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவைகளையும் நாங்கள் திருத்தி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே சில காலங்களுக்கு மக்கள் தங்களுடைய பகுதி வைத்தியசாலையை மட்டுமில்லாது வெளி வைத்தியசாலைகளை நம்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் மக்களுக்கும் தேவையான அளவு விழிப்புணர்வு பெற வேண்டும். நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த அனர்த்த காலத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தொற்று நோய்கள் தொடர்பாக எங்களோடு இணைந்து தன்னுடைய நேரத்திலும் எங்களுக்கான பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி. இந்த நிகழ்வு அமைத்து நாங்கள் ஒரு மக்களுக்கு தகவலை கொண்டு செல்ல உதவி செய்ததுக்கு நன்றி. நன்றி. இன்றைய நாளும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் வைத்தியர் ஆர் சுரேந்திரகுமாரன் எங்களோடு இணைந்திருந்தார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மக்களை இப்போது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையற்று வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளலாம். நன்றி.